நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும். ட்ரேடிங்ல வந்து நீங்க பேசிவா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட ரெக்கமெண்டட் ப்ரோக்கரேஜான ஆக்டோபஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து பிரைவேட்டா ஒரு விஐபி சேனல் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அங்க வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் இருக்கும். அண்ட் தென் எப்படி ட்ரேட் எடுக்கணும், எங்க என்ட்ரி ஆகணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் டீட்டெயில்டா சொல்லிருவேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு பெர்சனல் மேனேஜரும் அசைன் ஆயிடுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட், எந்த கிளாரிஃபிகேஷனாலும் எந்த டைம்லனாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்மளோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துடலாம். நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்ததை விட ஒரு ஹை போயிட்டு ஒரு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே ஒரு ஹை போயிருக்கு பாருங்க. போயிட்டு ஒரு நல்ல ஃபால் ஆகி நம்மளோட சப்போர்ட் ஜோன் ஒபே பண்ணி அகைன் ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா 2340 போயிட்டு ஃபால் ஆகணும். இவ்வளோ தான் என்னோட விஷயம். ஸோ இதை டீட்டெயில்டாக நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த வீக்கில் டே ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ண போகிறோம், 4 ஹவர் அனலைசிஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக கன்சாலிடேஷனில் இருக்குது. அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹையாக பார்த்தோம் அப்படின்னா 2426லேருந்து லோவாக பார்த்தோம் அப்படின்னா 2280 வரைக்கும் மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணால் தான் ஒரு டீப்போ 2200 எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ என்னதான் மார்க்கெட் ஒரு டவுன் கரெக்ஷன் வச்சுட்டே இருந்தாலும் 2200 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஜோனுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். இப்போது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓவரால் வந்து ட்ரெண்ட் லைன் தான். ட்ரெண்ட் லைனில் சைட்வைஸ். இப்போ ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மே 20ஆந்தேதிலேருந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹை எடுத்தாச்சு. அடுத்த நோட் கனெக்ட் பண்ணியாச்சு. கிளியராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது பேரலாக போட்டு காமிச்சிடுறேன். ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ. மார்க்கெட் கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பாக ஃபால் தான் ஆகும். ஒன்று கரெக்ஷன் ஆகிட்டு ஃபால் ஆகும், இல்லை டேரெக்டாக ஃபால் ஆகும். ஸோ கரெக்ஷன் ஆகிட்டு ஃபால் ஆகுமா, டேரெக்டாக ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். இது நம்மளோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 2330 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸும் கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து லே ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக மேலே போகணுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு 2340லேருந்தே நமக்கு செட் தான். 2340லேருந்து 2350 வரைக்கும் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே போச்சு அப்படின்னா 2350 போயிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணணும். கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் லாஸ்ட் வீக் லோவான 2294 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் 2277 அப்படிங்கிற ஜோனுக்கு போகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இதுதான் ஜோன். ஸோ இப்போது ஹையாக போனால் நமக்கு வந்து 2352 போகணும். லோ போச்சு அப்படின்னா 2262. இந்த ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் வந்து 2367 வைக்கணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2375 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவரால் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஷார்ட். இங்கேருந்தே ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகும். 2350லேருந்து ஃபால் ஆகும். முதல் டார்கெட் ப்ரைஸாக 2330, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக 2300, மூணாவது டார்கெட் ப்ரைஸாக நமக்கு 2266 போகும். இதெல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம லாங் ரேலியாக 2235 அப்படிங்கிறத ரொம்பவே எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் வைக்கணும். மேபி லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம 2373 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் 2350 வரைக்கும் நம்ம கிளியராக எந்த பயமே இல்லாமல் செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆவரேஜ் பண்ணுங்கள். அதாவது 2340 போனதுக்கப்புறமே ஆவரேஜ் பண்ணிக்கணும். ஒரு $1000 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவரால் 0.10 எடுக்கிறீங்களா, 0.02 ஒன்று எடுக்கணும். 2242 இருக்கும்போது ஒரு 0.02, 2345 இருக்கும்போது ஒரு 0.02, 2340 இருக்கும்போது ஒரு 0.2. ஸோ மார்க்கெட் நீங்கள் டச் ஆகிட்டு ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டில் முடியும். ப்ரொஜெக்ஷன் பார்த்துருவோம். இங்கேருந்து மார்க்கெட் டேரெக்டாக ஃபால் ஆகாது.
இங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஏன் ஹை போக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன். சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். கரெக்டாக? கண்டிப்பாக ஃபால் தான் ஆகும். பட் அடுத்து வர கேண்டில் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை ஒபே பண்ணிட்டு தான் போகும். ப்ரீவியஸ் ஹை பார்த்தா என்ன இருக்குது? 2339 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வரைக்கும் கூட போகலாம். இல்லை மேலே விக் விட்டு நிறையோட ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிட்டு கிளியராக ஃபால் ஆகலாம். அப்போது இது நமக்கு என்ன ஏரியா? ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன் ஏரியா. ஸோ அதனால் நம்ம வந்து என்ட்ரி வந்து நிறைய எடுக்கலாம். இது லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். மார்க்கெட் லிக்விடிட்டினா உடனே மார்க்கெட் ஜோனுக்கு போயிட்டு உடனே ரிவர்சல் ஆயிரும். நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு தேவை கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. டச் ஆகிட்டு கீழே வந்துடும். இந்த இடத்துல ஒரு டச் ஆகிட்டு ஒரு நல்லா ஃபால் ஆயிருக்கா, இந்த இடத்துல ஒரு டச் ஃபால் ஆயிருக்கா, அந்த விக்கு விடுற இடம் தான் இந்த லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி லெவலில் வந்து தெளிவாக ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தபடியாக டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. அட் த சேம் டைம் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த இடத்துல நமக்கு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் 2330 வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு லோ வச்சுருக்கான். அப்போ பிரேக் பண்ண ஹையை வந்து கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணுவான். ஸோ பிரேக் த இமீடியட் ரெசிஸ்டன்ட் வந்து 2327 இருக்குது நமக்கு 26. பிரேக் த இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல கிளியராக மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ப்ளஸ் நமக்கு வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிருக்கு. அப்போது இந்த இடத்துக்கு போனதும் நம்ம ட்ரெண்ட் ஒபே பண்ணணும். ஸோ அது நம்ம வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு ஹை போக போகுது. புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் தென் ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் இருந்தால் மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதையும் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு நல்லா ஃபால் ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு. அந்த க்ளோசிங் கீழே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக போகும். எப்போ போகும்? மேலே ஹை, அந்த கேண்டிலோட இன்னொரு ஹை வச்சுட்டு மார்க்கெட் வந்து கிளியராக ஃபால் ஆகும். ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கே வந்து நடக்க போகுது. இந்த இடத்துல இந்த கேண்டிலோட ஒரு ஹையாக 2351 வச்சுட்டு மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. அது வந்து நமக்கு மூணாவது ரீசன். ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பிரேக் த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஒரு ப்ரீவியஸ் ஹை டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ஹையாக போகும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் அப்படின்னா, மார்க்கெட் ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சேனல் வந்து ஒபே பண்ணி தான் போகும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை, மார்க்கெட் ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்டில் ஒபே பண்ணி ஒரு லோ. இங்கே வரும்போது நமக்கு வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனதுனால இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துல எனக்கு டபுள் பாட்டம், வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஹைப் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனதால் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஹைப் கொடுத்துருக்கு. ஸோ இப்போது 1 hour டைம் ஃப்ரேமில் கிளியராக தெரிஞ்சிருக்கும். டே டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ரீசன் சொல்லியாச்சு. இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் ஒபே பண்ணும். ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை ஒபே பண்ணும் மார்க்கெட். ஸோ இங்கே என்ன ஆகும்? இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆயிரும். இது வந்து நம்மளோட செல்லிங் ஜோன், ஸ்ட்ராங்கான செல்லிங் ஜோன். லிக்விடிட்டி அண்ட் ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன். ஸோ இதுதான் நமக்கு வந்து 1 day டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான ரீசன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 hour அனலைசிஸ் பண்ண போகிறோம். 4 hour கோல்டோட மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம்.
மார்க்கெட் ஓவராலாக டே டைம் ஃப்ரேமில் வந்து செல் ட்ரெண்ட் தான். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு செல் ட்ரெண்ட் லைன் இது. இப்போது மார்க்கெட் வந்து ஒரு 4 ஹவரில் ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ எடுத்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட். என்னாச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் கொடுத்து ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் லெவல்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணுறது தெளிவாக இருக்கும். இது நம்மளோட லாஸ்ட் வீக் சப்போர்ட். இதுக்கு மேலே இருக்கிறது 2322 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த சப்போர்ட். இதுவும் பிரேக் பண்ணி மார்க்கெட் போகும் பட்சத்தில் ட்ரெண்ட் லைன் ஆனால் 2346 போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல இப்போது மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணி ஒரு ஹை போயிருக்கு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்குறேன். ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு பிரேக் ஆகி. ஸோ இப்போ என்ன பொறுத்தளவுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி ஹை போயிருக்கு. அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி ஒரு புல்லிஷ் ஆகிட்டு ஒரு ஃபால் ஆகும். அப்போது நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஷார்ட் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்போ மார்க்கெட் வந்து ரெண்டாவது அகைன் எப்போ 2342 வருதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து செல் பண்ணலாம். டார்கெட் ப்ரைஸ் ஒன்று வந்து 2318, லேட்டராக 2297, அதுக்கப்புறம் லோவாக பார்த்தோம் அப்படின்னா 2278 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஏன் புல்லிஷாக இருக்கா அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் ட்ரெண்ட் லைன், ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது மார்க்கெட் ஏன் ஒரு ஹை போக போகுது அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ப்ரீவியஸாக போன ஹை ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணும். அதாவது டே டைம் ஃப்ரேமில் நமக்கு ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது, கிளியராக இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்து வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் வந்து கிளியராக ஃபால் ஆகும். ஒரு ஹை வச்சுருக்கு அப்படின்னா அதை விட ஒரு ஹை வச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். இங்கேருந்து அப்போது லைட்டாக ஒரு ஃபால் கொடுத்துட்டு ஒரு ஹை போயிட்டு தான் ஒரு கிளியராக ஃபால் ஆகும். கிளியராக தெரிஞ்சு அவங்களுக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்னென்ன ரீசனால் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு ஹை, இது லோவாக பார்த்தோம் அப்படின்னா இது. இந்த ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணி பார்க்கும்போது நமக்கு 0.618, அதாவது அதை கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0.618 அப்படிங்கிற ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கிளியராக மென்ஷன் பண்ணிட்டுலாங்க. ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் இது நமக்கு வந்து கோல்டன் ரேஷியோ. அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிறேன். நம்மளோட கோல்டன் ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் வந்து இருக்கிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஜோன் வந்ததுமே டச் ஆகிட்டு கொஞ்சம் இல்லை நல்லாவே ஒரு ஃபால் ஆகும். அது தெளிவாக மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது டே ஃப்ரேம்லேயும் பார்த்தாச்சு, 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுமா புல்லிஷ் ஆகுமா அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து எல்லாமே வந்து ஒரு அப் ஆகிட்டு ஒரு ஃபால் ஆகும் சொல்லியிருக்கேன். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு தெளிவாக பார்த்துடலாம். டெலிட் பண்ணிவிட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்,
நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்குன்னே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். அது வந்து வீடியோஸாவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அத பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில ஒரு லோல இருந்து ஒரு ஹை பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இது நம்மளோட சப்போர்ட் ஜோன் 2330 அப்படிங்கிறது நம்மளோட ஒரு மெயினான சப்போர்ட் ஜோன். 2330 அப்படிங்கிறது நம்மளோட மெயினான சப்போர்ட். 2330லேருந்து 2325 அப்படிங்கிறது நம்மளோட மெயினான சப்போர்ட் ஜோன். இப்போ நமக்கு ட்ரெண்ட் லைனாவும் ஆக்ட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து விழுந்திருக்கு. அது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் ஈக்குவலா இருக்கு. பிளஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஒபே பண்றதுனால ஒரு ஹை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. பிளஸ் நம்மளோட சப்போர்ட் பிளஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ரீசன்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஹை போக போகுது. அண்ட் தென் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். அதை நம்ம எப்படி நம்ம பார்த்தால் நம்ம கிளியராக ஸ்டோக்காஸ்டிக் 533 அப்படிங்கிறது ஒரு ஓவர் சோல்ட் ஆகி ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. RSI 14 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 50க்கு மேலே இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஹையாக போய் 2350 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அங்கே போகிறதுனாலும் நம்மளோட ஸ்விங் ஹையான 2339 அப்படிங்கிற ஜோனு கண்டிப்பாக போகும். ஸோ 2330 வந்ததுமே நம்ம நல்லா வந்து ஒரு செல்லிங் போய்க்கலாம். இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா லாங்கு 2323 வர வரைக்கும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2312 அப்படிங்கிறது 16 அப்படிங்கிறது 15 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஹை பார்த்தோம் அப்படின்னா 2339 போகும். ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துட்டோம், 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துட்டோம், டே கேண்டில்லையும் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. இப்போ அடுத்தபடியாக DXYயோட அனலைசிஸ் பார்த்துடலாம். ஸோ DXY பொறுத்தளவுக்கு டே ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவராலாக சிம்பிளாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் ரேலியில் இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து ஒரு ஹை, இதை 4 ஹவர் வச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். மார்க்கெட் என்ன இருந்தால் ஒரு ஹை வச்சுட்டே போயிட்டுருக்கு. நம்மளோட இமீடியட்டாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் வந்து 105, ஹை பார்த்தோம் அப்படின்னா 106.64. ஸோ இதோட லோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம். இங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஒரு லாங் போகும். முதல்ல ஒரு ஃபால் ஆகுமா, ஃபால் ஆகும்போது என்ன ஆகும்னா கோல்டு வந்து லைட்டாக ஒரு புல்லிஷ் ஆகும் 2350 வரைக்கும். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணும். ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஹை போயிடும். ஸோ மார்க்கெட் எப்போ 106 அப்படிங்கிற ஜோன் போகுதோ அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு இந்த இடத்துல. புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஃபால் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி DXY மேலே போகும் பட்சத்தில் கோல்டு வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸான லாங் டேர்ம் டார்கெட் ப்ரைஸான 2200 போகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அப்கமிங் வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நியூஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை கேலண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூன் 1 திங்கக்கிழமை நியூஸ் இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, புதன்கிழமை இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது. வியாழக்கிழமை பேங்க் லீவு, பட் வாலட்டைல் இருக்கும். ஸோ பேங்க் லீவு, அதனால் வாலட்டைல் இருக்காது, பெரிய லாட் போகலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லுமே நமக்கு மேஜரான நியூஸஸ் தான் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அந்த டூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபெட் சார் போவல் மீட்டிங்ஸும் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து டிமாண்ட் போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அந்த இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அந்த ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், ட்ரேடிங் அப்டேட் வேணும்னா நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அடுத்த ஒரு வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருப்சன். நன்றி, வணக்கம்.